இறங்கு. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இறங்கு சொல்றேன். நீ முதல்ல என்ன வீட்ல கொண்டு போய் விடு அர்ஜுன். நான் உன் நன்மைக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இறங்கு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீ ஏதோ திட்டத்தோட தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க. மரியாதையை வீட்ல கொண்டு போய் விட்டுரு. பயப்பட வேண்டியவங்க கிட்ட பாசத்தை காட்டுற, என்கிட்ட பயப்படுற. எல்லாம் விதிடி. இறங்கு முதல்ல. முடியாது. I said take me home. நீ சொன்னா கேட்க மாட்ட. அர்ஜுன், அர்ஜுன் stay back. அர்ஜுன், நான் சொல்றத கேளு. இறங்கு. அர்ஜுன், நான் வர கீழே மாட்டேன். இறங்குடி. இறங்குறல. வா. அர்ஜுன், நான் வர மாட்டேன். வா. அர்ஜுன், எங்க கூட்டிட்டு போற? வா. ஐயோ, leave me. அர்ஜுன், help. சும்மா யாராவது எனக்கு கத்திட்டே help பண்ணுங்க. இருக்காத. பேசாம வா. அர்ஜுன், அர்ஜுன், leave me. வாடி. ஐயோ. வா. ஐயோ, நான் வர மாட்டேன். விடு. என் கையை விடு. ஐயோ. அர்ஜுன், ஏய். அர்ஜுன், please. வா. Help. காப்பாத்துங்க. ஏய், நில்லு. நில்லுடி. ஐயோ, ஏய், விடு. வா. வாடி. ஐயோ. வான்னு சொல்றல. விடு. வா. எங்க வா. கூட்டிட்டு போற? வா. அர்ஜுன், என் கையை விடு. ஐயோ. வா. விடு. என்னால முடியல. எனக்கு கால் வலிக்குது. விடுடா. ஏய், வா. அர்ஜுன், ப்ளீஸ் என்ன விட்டு. வான்னு சொல்றல. வா. ஐயோ. அர்ஜுன், விடு அர்ஜுன். வா. வா. Hey, stop. அங்க பாரு. அப்பா. அப்பா. அப்பா, எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் இருக்கேம்மா. எங்கப்பா போயிட்டீங்க? என் ஞாபகம் உனக்கு இருக்காமா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உங்களை நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவ்வளவு நாளா எங்க பாருந்தீங்க? ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காதடி. ஷட் அப் அர்ஜுன். எங்க அப்பா மேல எனக்கு இருக்கிற பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பா, நீங்க வாங்கப்பா, நம்ம போலாம். எங்கம்மா கூப்பிடுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். வேற எங்க? அர்ஜுன், நீ வாயை மூடு. அப்பா, நீங்க என் கூட வாங்க. நான் அதுகிட்ட சொல்லி இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது உங்களை ரிலீஸ் பண்ண சொல்றேன்ப்பா. பாத்தீங்களா மாமா, நான் சொன்னது சரியா போச்சா? இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா என்ன, இல்ல ஆதி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அர்ஜுன், ஆதியை பத்தி தப்பா பேசாத. ஆதியை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவன் ஒரு தப்பான ஆள் தான். யாருப்பா சொன்னா? இவனா? இவன் தான்பா தப்பான ஆளு. இவனை நம்பி வந்ததுக்கு என்ன பாதியிலே விட்டுட்டு போனவன். ஆதியை பத்தி அர்ஜுன் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, நீங்க அவரை சரியா புரிஞ்சுக்கல. நான் அவர் கூடவே இருக்கேன்பா. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். கூடவே இருந்து தெரியலங்கிறது தான் என்னோட வருத்தமே. அர்ஜுன், நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. உங்க அப்பாவை பார்க்கவே நான் தான் உன்னை வலுக்க டைமா இழுத்துட்டு வந்தேன். நீ எங்க கூட்டிட்டு வர என்கிட்ட சொல்லவே இல்லையே. ரேகா, நீ அர்ஜுனோட சண்டை போடாம அவரோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுமா. அப்பா, இவெல்லாம் மனுஷனே இல்லப்பா. இவனை போய் நம்புறீங்க? ரேகா, நான் எங்க இருந்தாலும் அந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ போற பாதை ரொம்ப தப்புமா. அப்பா, இவன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க மனசை கலைச்சு வச்சிருக்கான். அம்மா தாயே, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. போய் சொல்லாத. அப்பாக்கு இப்படி எல்லாம் தெரியும். ரேகா, உன்கிட்ட சில விஷயங்களை என்னால வெளிப்படையா பேச முடியலம்மா. நீயா புரிஞ்சுக்கணும். உனக்கே தெரியும், ஆதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் தான் நிறைய தப்பு பண்ணேன். உஷாவோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாம்மா உணர்றேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? அந்த ஆதிதான். என் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னா அதுக்கும் அவன் தான் காரணம். அப்பா, நீங்க ஆதியை பத்தி சரியா புரிஞ்சுக்கலப்பா. ஆதி அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க வேணா என் கூட வாங்க, நான் ப்ரூவ் பண்றேன். ஆதியை பத்தி தெரிஞ்சே தலையை கொடுக்க நான் தயாரா இல்லம்மா. எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. பொது இடத்துல சந்திக்கிற நிலைமையில நான் இல்லம்மா.
அதனால தான் அர்ஜுனை பிடிச்சி உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். உன்னை பார்த்துட்டேன், எனக்கு அது போதும்மா. அப்பா நீங்க என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும்பா. வேணாம்மா, அது நடக்காது. நான் இப்போ பாதுகாப்பு வேண்டி வேற ஒரு இடத்துல இருக்கேன். ஒரு அப்பனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்குமா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த உன் வாழ்க்கைக்கு இது உதவும். என்னப்பா இது? வாங்கிக்கம்மா, உனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் தான். எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன், வாங்கிக்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? வாங்கிக்கடா. அப்பா உன்னோட வேண்டாம். தான், வாங்கிக்க ப்ளீஸ், வாங்கிக்க. அப்பா நீங்க என் கூடவே வந்துருங்கப்பா. அவர் தான் பிரச்சனையை சொல்லிட்டார்ல, வா கிளம்பலாம். இல்ல அப்பாவையும் கூட்டிட்டு போலாம். ரேகா, நீ போயிட்டு வாம்மா. நான் வந்தா எல்லாருக்குமே பிரச்சனைம்மா. அதுவும் இல்லாம எனக்குன்னு வேறு சில கடமைகள்லாம் இருக்கு. அப்பா ரேகா, நீ போயிட்டு வாடா. சூழ்நிலை சரியா வரும்போது உங்க அப்பா திரும்பி வருவார். போயிட்டு வா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத நிலைமையில நான் இருக்கேம்மா. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். நீ கிளம்புமா. அப்பா நல்லதே நடக்கும்னு நினைப்போம். நீ கிளம்புமா. அப்பா போயிட்டு வாம்மா. ஆதிய ரேகா அளவுக்கு அதிகமா நம்புறா. நீங்க தான் அவளை கவனமா பார்த்துக்கணும். கவலைப்படாதீங்க மாமா, உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. ஆதியோட சுயரூபம் கூடிய சீக்கிரமே அவளுக்கு தெரிய வரும். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மாமா. நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன். வேண்டாம் மாப்பிள்ள, தேவைன்னா நானே உங்களை கூப்பிடுறேன். நீங்க சரி கிளம்புங்க. மாமா. ஆதி பிஸியா இருக்கான், நான் அப்புறமா ஃபோன் பண்ண சொல்றேன். ஆதி, டேய் ஆதி, வாங்க. இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இதை செஞ்சிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஏண்டி என் பொண்ணை இப்படி ஆளுக்கு ஆளு சித்திரவதை பண்றீங்க? அவ உங்களுக்கு என்னடி கெடுதல் செஞ்சா? உன் பையனை கூப்பிடுறீ. ஆதி, டேய் ஆதி, இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? பாராட்டு விழா நடத்துறதுக்கு கூப்பிடுறீ அந்த ராஸ்கலை. ஏன் ரத்தத்துல பிறந்த ஒண்ணு இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா ஏமா, நீயும் இந்த வீட்டுல தானே இருக்க. அபிக்கா ஒரு வார்த்தை பறிஞ்சு பேசக்கூடாது. இந்த கூட்டத்தோட நீ சேர்ந்துட்டியா? அப்பா எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணன் என்ன செஞ்சா? பணவரி புடிச்சு அலையறாமா. பணத்துக்காக அவன் என்ன வேணா செய்வான். இன்னைக்கு அபி, நாளைக்கு அபியோட இடத்துல ஒன்னையும் கொண்டு நிறுத்தி அழிச்சிருவான். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. ஏண்டி, அவனுக்கு நீ வக்காலத்தா? அவனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவன் இப்ப என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னைக்கு அபிக்கு இருக்கிற நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வரப்போகுது. அபிக்கு ஆதி அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டாரு? பிசினஸ்ல போட்டின்னு வந்துட்டா எல்லா விதத்திலையும் பிரச்சனை வரதான் செய்யும். உடனே எல்லாத்துக்கும் ஆதி தான் காரணம் சொல்றதா? வாய் மூடுறா ராஸ்கல். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அவன் உனக்கும் ஆர்த்திக்கும் வீடு வாங்கி கொடுத்துருக்கானாமே, அந்த நன்றி விசுவாசத்துக்கு வாதாடுறியா? டேய், அபி உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காடா, அதை மறந்துடாத. கிழிச்சா அவன் என் நெத்தியில பட்டைய நாமத்தை சாத்தி என் ஷேர்ஸ் எல்லாம் புடுங்கிட்டான். நீங்க தான் இன்னும் அவளை சரியா புரிஞ்சுக்காம அவ பக்கமே இருக்கீங்க. மனோ, அவருக்கு அதெல்லாம் புரியாது. அனாவசியமா ஏன் உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ சொல்லிட்டு போட்டும், விட்டுரு. கம் ஆன், டெல் மீ, என்கிட்ட என்ன பேசணும்? டேய் ராஸ்கல், அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடா போல இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? முதல்ல என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. உனக்கு பிசினஸ் தான் அவள்கிட்ட போட்டினா, பிசினஸ்ல உன் திறமையை காட்டி அவள்கிட்ட ஜெயிக்க பாரு. இப்படி உன் குறுக்க புத்தியை பயன்படுத்தி அவளை போலீஸ்ட மாட்டி விடக்கூடாது. ஓ கம் ஆன், ஸ்டாப் இட். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
அபி வீட்ல ஒரு நாய்க்குட்டி செத்தா கூட அதுக்கு நான் தான் காரணம் நீங்க சொல்வீங்க. அபியை நான் என் பொடியா இல்ல ஏன் எதிரியா நினைக்கிறியான்னு கேட்டீங்களா, நான் எஸ் தான் சொல்வேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக போலீஸ தூண்டி விடுறது, கொலை கேஸ்ல மாட்டி விடுறது, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஆமா பாஸ் எம்எம் சிட்டி மேக்கர்ஸ் விஷயமா பிஸியா இருக்காரு. டேய் நீ ஜாலரா அடிக்கிறது நிறுத்தி ஓரமா போய் நில்றா. இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. பாஸ் இது பாருங்க, உங்க கோவத்தை என்கிட்ட காட்டுங்க. வீட்ல எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தாதீங்க. ஆஹா, நீ மான அவமானத்துக்கு பயப்படுறவன். என்னடா சொன்ன? அபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண நினைச்சதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல, ஆனா மேனகா கடத்தப்பட்டதுக்கும் அபிக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கு போலீஸ் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி ஆக்ஷன் எடுக்கும்போது என்கிட்ட விசாரிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் அவங்க கிட்ட சொன்னேன். அது அபிக்கு எதிரா இருந்தா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அவ என்னென்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எம்எம் சிட்டி மேக்கர்ஸ் வரக்கூடாதுன்னு எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நின்னு போச்சுன்னா என்னோட பிசினஸ் லைஃப் மொத்தமா முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்திலையும் நான் எது தர்மமோ எது நீதியோ அதுதான் செஞ்சிருக்கேன். சட்டத்துக்கு போறோம்பா ஒரு துரும்பு கூட அபிக்கு எதிராக நான் கிளி போடல. வெல்டன் பிரதர், அரசியல்வாதியா தோத்து போனான் போ. நீயும் வேலையை பார்த்து வெளியே போடா வெளியே. அட, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இங்க இருக்காங்க, என்ன மட்டும் ஏன் வெளியே போன்னு துரத்துற? சூட்டோட சூடா இன்னைக்கே சில விஷயங்களை பேசி முடிக்கணும். என்னடா பேசணும்? நிறைய பேசணும். கொஞ்சம் இருங்கம்மா. அப்பா, அபியோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் இவன் தான் காரணம். ஆனா அதுக்காக நீங்க உணர்ச்சி வசப்பட்டு இவன்ட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தா நியாயம் கிடைச்சிருமா? இல்ல இவன் தான் தெரிஞ்சிருவானா? நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலடா. கரெக்ட்பா, சும்மா இருக்க கூடாதுதான். கரெக்டா ரைட்டா நீங்க பட்டிமன்றம் போட்டு பேசிட்டே இருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெயிட் பிரதர், நான் சில விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல. அப்ப என்கிட்ட பேசி அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? பாத்தீங்களா, ஆதி எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பா. எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட ஓபனா பேசிடணும். அவன் இந்த ஆட்டம் ஆடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பணம், இந்த சொத்து. இந்த சொத்துல நீங்க சம்பாதிச்சதும் இருக்கு, என்னோட பங்கும் இருக்கு. அர்ஜுன், என்னம்மா இல்லையா? நானும் உங்க புள்ள தானே, எனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல. எத்தனையோ வருஷம் அப்பா பிசினஸ் பண்ணி சம்பாதிச்ச சொத்து இது. அவர் சம்பாதிச்சதுல அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா? கரெக்டா சொன்னடா. இந்த சொத்தை வச்சு தானே உன் பிசினஸ், இந்த பிசினஸ் வச்சு தானே உன் ஆட்டம்லாம். முதல்ல அதை நிறுத்துறேன். சொத்தை பிரிடா. என்ன விளையாடுறீங்களா? சொத்தெல்லாம் இப்ப பிரிக்க முடியாது. எல்லா பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. என்னப்பா என்ன பேசுறாங்க இவங்க? டேய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் அம்மா? அபிக்கு நீ செஞ்ச கொடுமைக்கெல்லாம் நான் கொடுக்கிற பதிலடிடா இது. சொத்தை பிரிச்சு எல்லாருக்கும் சேர வேண்டியதை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துற போறேன். பிரிச்சு கொடுத்துருவீங்களா? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த வீட்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எல்லாரும் வரலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சொத்தை பிரிக்கிறது மட்டும் நடக்காது. அப்ப எனக்கும் பிசினஸ்ல ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க. அவன் இஷ்டத்துக்கு அனுக்கு வீடு வாங்கி தரான், ஆர்த்திக்கு வீடு வாங்கி தரான். இதெல்லாம் யார் வீட்டு காசு? இதெல்லாம் சரிப்படாதுமா. சொத்தை பிரிக்கிறதா சரி. பிரிக்கலன்னா என்னடா பண்ணுவ? டேய், சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்டு நாங்க கோர்ட்டுக்கு போவோம். எதுக்குப்பா கோர்ட்டு கேஸ்னு அலையணும்? பிரச்சனை இல்லாம பிரிச்சு கொடுத்துட வேண்டியதானே? முடியாது. இந்த சொத்து ஆதியோட உழைப்பால வந்தது. ஆதி மட்டும் ஒழுங்கா பிசினஸ் பண்ணலனா நீ எப்பவோ குடிச்சு அழிச்சிருப்ப. இவரு எல்லாருக்கும் கொடுத்தே அழிச்சிருப்பாரு. அப்போ சுமூகமா இந்த பிரச்சனை முடியாது. சொத்து எங்க அப்பாவோடது. நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நாங்க கோர்ட்டே பாத்துக்கிறோம். நிஜமா தான் சொல்றீங்களா? ஏண்டா இந்த வீட்லயே இருந்துகிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்றியா? உன் பையன் பண்ண துரோகத்தை விடையும் நான் ஒன்னும் பெருசா பண்ணிடலாமா? டேய் அர்ஜுன், அவங்க தான் எல்லாத்தையும் கோர்ட்லயே பாத்துக்கலாம் சொல்லிட்டாங்களே. இனிமே என்னடா வெட்டி பேச்சு? கோர்ட்லயே பாத்துக்கலாம். வாடா போலாம்.